நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரி தான். பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு சில தப்பு செய்யறது பிசினஸோட இயல்பு. அந்த இயல்புல இருந்து நான் மாறிட்டேன். நீங்களும் மாறணும்ல. அதான் நான் மாறிட்டேன்னு சொல்றேனே, ஏன் நம்ப மாட்டேங்கிற? இனிமே நான் அஞ்சலி இருக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஏன் என்ன சந்தேகப்படுற? சார், கொஞ்சம் பேசி சரி பண்ணுங்க சார். இல்ல மகேஷ், அதை கொடுத்து விட்டுருங்களேன். அதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுல்ல. இல்ல சார், என்ன சொன்னாலும் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன். எனக்கு இவங்க மேல முழு நம்பிக்கை வரணும். இவங்கெல்லாம் யானை மாதிரி சார். நாம செஞ்சதை அப்படியே மனசுல தேக்கி வச்சுட்டு திரும்ப பழி வாங்குவாங்க. என் அஞ்சலிக்கு எதிராகவே திரும்புவாங்க. அவளை அழிக்க பார்ப்பாங்க. அதனால என் அஞ்சலியோட லட்சியம் நிறைவேறட்டும். அவ இன்னும் யாராலையும் தொட முடியாத உயரத்துக்கு போகட்டும். அது வரைக்கும் இவங்களை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் கையில அப்படியே பத்திரமா இருக்கும். பயப்படாதீங்க, யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். என்ன மகேஷ், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அதை என்னைக்கோ செஞ்சிருப்பேன். என்னோட நோக்கம் அது இல்லை. கிளம்புங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சி, இந்த மகேஷ் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற மாட்டான். யாராலையும் மாற்ற முடியாது. தெரியும்ல உங்களுக்கு. எனக்கு போன் வரும், அதுக்கு தான் நான் சொல்றேன். ஹலோ, நான் உள்ளதா இருக்கேன், வர சொல்லுங்க. அஞ்சலி வந்துட்டா? ஓ, அப்ப நான் எடுத்து வைக்கிறேன். எங்க அஞ்சலி தான் வந்துட்டால, நாங்க சேர்ந்து சாப்பிடுறோம் தான் சொல்றேன். ஏங்க சாப்பிடுங்க, எடுத்து வைக்கிறீங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிடலாம்? அட என்ன மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன ரெண்டு பேரும் எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? சர்ப்ரைஸ் இல்ல, லெமன் ரைஸும் இல்ல, பிரியாணி. இவங்களுக்காக கொண்டு வந்திருக்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க பாரு. ஏமா, ஒரு கர்ப்பமா இருக்க பொண்ணு கரெக்டான டைம்ல சாப்பிடணும்ல, அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நீ தானே சொல்லணும். நிறைய எல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. கொஞ்சமா பார்த்து பார்த்து அவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, காரம் இல்லாமல், உப்பு இல்லாமல், புளிப்பு இல்லாமல் பக்குவமாக பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி செஞ்சு கொண்டு வந்தா. நிறைய எல்லாம் கொண்டு வரல, கொஞ்சம் தான். இதை சாப்பிட்டு இவ்வளோ பிக்கு பண்ணுறாங்க இவங்க. என்ன மாமா, இது உங்களுக்கு கொஞ்சமா? அம்மா நிறைய செஞ்சோம், ஆனால் வீட்டில் பெரிய கேரியர் இல்லை, இதாக இருந்தது, அதான் இதை கொண்டாந்துட்டேன். மீதி வீட்டில் இருக்கு. வீட்ல இருக்கிறதுலே இதுதான் சின்ன கேரியர் மாமா. அக்கா, ஏங்க மாமாவை டென்ஷன் பண்ற? நீ டைம்க்கு சாப்பிட்டா தானே வயித்துல இருக்கிற பேபி ஹெல்த்தியா வளரும். அக்கா போதுங்கக்கா, இதுக்காக தான் கூப்பிட்டே என்ன? ஆமா, இதுக்காக தான் கூப்பிட்டேன். அதான் சொன்னேனே, சாப்பிடு. வேணாம் வேணாம் வேணாம், நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு சாப்பிடாம விட்டுருவேன், நானே ஊட்டி விடுறேன். இதெல்லாம் எப்படிக்கா? ஏய், சாப்பிடு. பத்திய சாப்பாடுன்னா அப்படிதான் இருக்கும். என்ன காரமா இருக்கா? இந்த உலகத்துல ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, கூட ஒரு அக்காவோட பிறக்கணும். அவங்க கூட பிறந்தவங்க ரொம்ப பாக்கியசாலி. அக்கா இருக்கிறவங்களுக்கு 2 அம்மா. நீ ஓவரா ஃபீலிங்ஸ கொட்டாம சாப்பிடு. சரி, உனக்கு? ஏய், இதெல்லாம் பத்திய சாப்பாடு. காரத்தை கம்மி பண்ணி தான் சாப்பிடணும். சாப்பிடு. ஐயோ, இத நான் மறந்தே போயிட்டேன் பாரு. அக்கா 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 போதுக்கா. சான்ஸே இல்ல. இது பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒழுங்கா சாப்பிடு. அக்கா, உள்ள இது வலு கொடுக்கும். குழந்தை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. சாப்பிடு சாப்பிடு. என்ன சத்யா,
என்னை பார்க்கணும்னு வர சொல்லிட்டு இப்படி சைலண்டா இருக்க? நான்லாம் உனக்கு ஆகாத ஆளாச்சேன். ஆகாத ஆளுதான். எங்க ஓனரும் உன்னை விட்டு ஒதுங்கி போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஆனா நீ தான் விடவே மாட்டேங்கிறிய. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். நீ யாரு, நீ என்னென்ன வேலை பண்ணினுங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆ, என்ன கண்டுபிடிச்ச? என் ஓனருக்கு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றல மிஸ்டர் எக்ஸ் நீ தானே? ஏன் பாஸ், என் ஓனருக்கு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சொக்கலிங்கம் சாரை நீ தானே அனுப்பிச்சு வச்ச? அப்புறம் அந்த பொம்பளை இருக்குதே, என் ஓனரை ஏமாத்துச்சு, வசுந்தரா தேவி. அவளை ஓனர் காலில் வீந்து மன்னிப்பு கேட்க வச்சது நீ தானே? பாச, இனிமே நீ என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு, என்னத்துக்கு நீ இப்போ இந்த நாடகம் எல்லாம் பண்ணிருக்கிற? இப்படி நல்ல மாதிரி எதுக்கு நடிக்கிற? என் ஓனர் எப்படியாவது நம்ப வச்சு திரும்பவும் அவங்கள உன் கைக்குள்ள கொண்டு வந்துடணும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. அஞ்சலி, அன்டைம்ல இங்க நிக்கிறது ரொம்ப டேஞ்சர். நிறைய பொறுக்கி பசங்க அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஏதாவது கேப் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பு, இல்ல என் கூட வீட்டுக்கு வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். உன்னை போன்னு சொன்னேன், அதை நீ கேட்க மாட்டியா? அஞ்சலி சொன்னா கேளு. இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. தனியால உன்னால அந்த பொறுக்கிங்களை எல்லாம் சமாளிக்க முடியாது. உன்னை இப்படி இந்த ஆபத்தான இடத்துல விட்டுட்டு என்னாலையும் போக முடியாது. தயவு செஞ்சு வா, வா போலாம். ஏய் ஏய் விடு. ஏய் அஞ்சலி, விடு. ஏன் அஞ்சலி கையை விடுன்னு புரிஞ்சுக்க சொல்றேன்ல. மாட்டேங்கிற? கையை விடு. சொல்றதை கேளு. பொறுக்கி என்னடா, நாங்கெல்லாம் இருக்கும்போதே பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பியா? ஒரு பொண்ணு தனியா இருந்துடக்கூடாதே, அப்படியே வந்துருவீங்களே. மேடம், பார்க்க டீசெண்டா இருக்க, இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க. வா வா. மேடம் 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 இருங்க 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 மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் அவளோட ஹஸ்பண்ட் தான். என்னது ஹஸ்பண்டா? இல்ல மேடம், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் நல்லா போய் சொல்றான். ஏய் அஞ்சலி, விளையாடாத. மேடம், அவ அன்டைம்ல இங்க இருக்கால, என்ன சேஃபா வீட்டுல கொண்டு போய் விடலான்னு தான் நான் கூப்பிட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல மேடம், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. மேடம், சத்தியமா நான் அவளோட ஹஸ்பண்ட் தான். எங்க 2 பேருக்குள்ள இப்போ ஒரு சின்ன சண்டை, மனஸ்தாபம், அதனாலதான் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்படியா? வா, அங்க போய் பேசிக்கலாம் ஸ்டேஷன்ல. மேடம், வா. சொல்றது கேளுங்க.